இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் மாற்று 4. தீமைக்கு தீமை செய்யாதிருப்பதே இயேசுவின் இரக்க சுபாவம். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இரக்கத்தின் மேன்மையை கூறுவதை பாருங்கள். நாம் யாரேனும் ஒருவரால் தீமையாய் நடத்தப்படும் போது ஓர் மறுபடியும் பிறந்த விசுவாசியின் இருதயத்திலிருந்து 2 சப்தங்கள் ஒலிக்கின்றன. ஒன்று, அவன் உன்னை நடத்தியதைப் போலவே நீயும் அவனிடம் கடினமாய் நடந்து கொள் என்ற மாம்சத்தின் சத்தம். 2, பரவாயில்லை, அவனிடம் இரக்கமாயிருந்து அவனை மன்னித்து விடு என்ற பரிசுத்த ஆவியானவரின் சத்தம். முதலாவது தொனித்த மாம்சத்தின் சப்தமோ நியாயந்தீர்த்து விடு என்ற ஓலமே ஆகும். ஆனால் ஆவியானவரின் சத்தமோ இரக்கத்தின் சப்தமாகும். இவ்வாறு என் இருதயத்தில் தொனித்த 2 சப்தங்களில் நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டிவிட்டால் அது எத்தனை அருமையாயிருக்கும். ஆம், ஒரு நாளில் நமக்கு வரப்போகும் நியாய தீர்ப்பில் நாம் காட்டிய இரக்கம் நம்மை சூழ்ந்து பாதுகாக்கும் என்பதை அறிய கடவோம். அன்று நமக்கும் இரக்கம் தேவை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், ஆபேலுடைய இரத்தம் பேசுனதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என கூறுவதை பாருங்கள். காயின் ஆபேலுக்கு கொடிய அநீதியை, அதாவது அவனை கொலையே செய்துவிட்டான். அச்சமயம் ஆபேலின் இரத்தம் பூமியிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டது என நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். எதற்காக ஆபேலின் இரத்தம் கூப்பிட்டது? தேவரீர் விரைந்து வந்து நியாயம் செய்யும் என்ற கூக்குரலே அந்த சத்தமாகும். ஆனால் இதற்கு நேர்மாறாக கல்வாரி மலையில் இயேசு கிறிஸ்துவும் அநியாயமாய் குற்றஞ்சாட்டப்பட்டு தன் சகோதரர்களால் கொலை செய்யப்பட்டார். அக்கொடிய நிகழ்ச்சியின் போது இயேசுவின் இரத்தமும் தேவனை நோக்கி கூப்பிட்டதை நாம் காண்கிறோம். ஆம் பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என பிதாவை நோக்கி கூப்பிட்ட இயேசுவின் இரத்தம். ஆபேலின் இரத்தத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை இப்போது நாம் தெளிவாக கண்டுகொள்ள முடிகின்றது. ஆம், இந்த புதிய உடன்படிக்கையின் இரக்கத்திலே நாம் யாவரும் ஐஸ்வர்யவான்களாக கடவோம். தேவனுடைய இரக்கம் ஒரு மனுஷனுக்கு கிட்டாத பட்சத்தில் அவன் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைவது ஒரு காலம் முடியாது என்ற உண்மையை நாம் யாவரும் மனதில் கொள்ள கடவோம். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, தீமைக்கு பதில் செய்ய விரும்பும் ஆபேலின் இரத்தம் அல்ல, தீமைக்கு நன்மை செய்த இயேசுவின் இரத்தத்தின் இரக்க சுபாவத்திற்குள் எங்களை ஈர்த்து கொள்ளும். ஆமேன்.